Hello viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 8ஓட சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.4ல கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். இந்த கொஸ்டின் நம்பர் 4ல ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் ஆல்ரெடி என்னோட வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ தேர்ட் சம் பார்க்கலாம். இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரான்னு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். இவ்வளோ தான் கொஸ்டின். ஸோ இப்போ 841க்கு வந்து நம்ம எல்சிஎம்ஏ பண்ண வேணாம், பிகாஸ் இதை வந்து 29 சார்னு எழுதிடலாம். ஓகேங்களா? அப்போது இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு நம்மளுக்கு ஈஸியாகவே வெறும் ஒன் ஸ்டெப் ஆன்சராகவே இதில் முடிஞ்சிடும். இதில் பெருசாக நீங்கள் எல்சிஎம் பண்ண வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. ஸோ 30 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக நல்லா படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா தான். இப்போ பார்த்தீங்களா, இதில் 29 சார் 841 வருது. இதே நீங்கள் உட்காந்து எல்சிஎம் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா, ஐயோ 2 டேபிள்ஸில் வரலையே, 3ல் வரலையே, 5ல் வரலையே, 7ல் வரலையே, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பீங்க. ஸோ அதனால் 30 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர்ஸை கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபோர்த்து சம்முக்கு போயிடலாம். 1089 லாஸ்ட்டில் இருக்கிற நம்பர் 9ல் முடிகிறதால இது கண்டிப்பாக ஈவன் நம்பர் கிடையாது. அப்போ இது 2 டேபிள்ஸில் வராது. 3 டேபிள்ஸில் வருதான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த டிஜிட்ஸை ஆட் பண்ணணும். 1 + 0 1, 1 + 8 9, 9 + 9 18 அப்படின்றது 3 டேபிள்ஸில் வரும். அப்போது கண்டிப்பாக இதை 3ஆல் டிவைட் பண்ண முடியும்னு அர்த்தம். இப்போ நம்ம எல்சிஎம் பண்ண போகிறோம், 3யை வச்சு எல்சிஎம் பண்ணுறோம். 3 3s are 9, அப்போ பேலன்ஸ் 1. 3 6s are 18, 3 3s are 9. மறுபடியும் இந்த டிஜிட்ஸை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 3 + 6 9, 9 + 3 12. 12ன்றது 3 டேபிள்ஸில் வரும். அப்போ திரும்பவும் நான் 3 டேபிள்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். 3 1s are 3, 3 2s are 6, 3 1s are 3. இதில் எதுவுமே கேரி ஓவர் இல்லை, ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இப்போ 121 இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். 11 11s are 121. ஸோ 11 11s are 121, 11 1s are 11. 1 வந்ததுமே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த 1089 இஸ் ஈக்குவல் டு இந்த சைடில் வர நம்பர் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 3 ஒரு 3 எடுத்துக்கணும், 2 11 ஒரு 11 எடுத்துக்கணும். அப்போ என்ன வந்துடும், 33 வந்துடும். ஸோ 33 × 33 நீங்கள் பண்ணிங்கன்னா 1089 அப்படின்னு வந்துடும். அப்போது 1089 வந்து உங்களுக்கு என்ன வந்துடும், பர்ஃபெக்ட் ஸ்கொயருன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸசைஸ் 1.4ல் கொஸ்டின் நம்பர் 5 பார்த்துடலாம். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் பை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ப்ரைம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் இதை வந்து எல்சிஎம் பண்ணணும். அதுதான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். 144 இது ஈவன் நம்பராக இருக்கிறதுனால 2 டேபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 7s are 14, 2 2s are 4. திரும்பவும் இது ஈவன் நம்பர், அதனால் 2 3s are 6, கேரி ஓவர் 1, அப்போ இது 12 ஆகிடும். ஸோ 2 6s are 12. அடுத்தது 2 1s are 2, கேரி ஓவர் 1, இது 16, அப்போ 2 8s are 16, 2 9s are 18. இப்போது 9ன்றது ஈவன் நம்பர் கிடையாது, அதனால் 3 டேபிள்ஸில் வரும். ஸோ நம்ம 3க்கு போயிடலாம். 3 3s are 9, 3 1s are 3. ஸோ ரூட் 144 நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ரூட்டுக்குள்ளே உங்களுக்கு இந்த கிடைச்ச எல்லா நம்பருமே நீங்கள் எழுதிடுங்க. இப்போது 2 2 ஒரு 2வாக ரூட்டை விட்டு வெளியில் வந்துடும். அதே போல் 2 2 ஒரு 2வாக ரூட்டை விட்டு வெளியே வந்துடும். 2 3ல் ஒரு 3ஆக ரூட்டை விட்டு வெளியில் வந்துடும். அப்போது இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12 தான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144ஓட ஆன்சர். இந்த 12 நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 144 கிடைச்சிரும். கிடைச்சா நீங்கள் போட்ட சம் கரெக்டு. ஓகேவா? இப்போ செகண்ட் சம் போகலாமா? 256 லாஸ்ட்டில் 6ல் முடியுதா? அப்போ இது என்னது, ஈவன் நம்பர். இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன், ஈவன் நம்பர்னால் லாஸ்ட்டில் முடிகிற நம்பர் 0 2 4 6 8. இந்த 5 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பராக முடிஞ்சதுன்னா தான் உங்களுக்கு அது ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்னால் கண்டிப்பாக 2 டேபிள்ஸ் யூஸ் பண்ணலாம். புரியுதா? இப்போ நான் 2 டேபிள்ஸ் யூஸ் பண்ணுறேன். 2 1s are 2, 2 2s are 4, அப்போ இங்கே பேலன்ஸ் 1 இருக்குது. இது 16 ஆகிடுது. 2 8s are 16. இப்போ 8ல் முடியுதா? அப்போ இது ஈவன் நம்பர். திரும்பவும் 2 டேபிள்ஸ். 2 6s are 12, 2 4s are 8. 4ல் முடியுதா? திரும்பவும் 2 டேபிள்ஸ். 2 3s are 6, 2 2s are 4. 2ல் முடியுதா? ஸோ மறுபடியும் 2 டேபிள்ஸ். 2 1s are 2, கேரி ஓவர் 1, அப்போ இது 12 ஆகிடும். 2 6s are 12. அடுத்தது 6. 6ல் முடிஞ்சதால் இது மறுபடியும் 2 டேபிள்ஸ். 2 8s are 16, 8. மறுபடியும் இது ஈவன் நம்பர். 2 4s are 8, 2 2s are 4, 2 1s are 2. ஸோ இந்த நம்பர் எல்லாமே ஈவன் நம்பராகவே வந்ததால் வெறும் 2 டேபிள்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி போட்டிருக்கோம்.
இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 256 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் உங்களுக்கு கிடைச்ச எல்லா நம்பரையுமே நீங்கள் எழுதிடுங்க. மொத்தம் உங்களுக்கு 8 2 கிடச்சிருக்கு. அப்போ இது என்ன ஆகிடும், 2 2 1 2 2 2 1 2, அதாவது 8 2 இருக்குது. உங்களுக்கு 4 2 வந்துடும். 4 2 மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. ஓகேவா? இப்போது 5th ரோமன் லெட்டரில் ஃபஸ்ட்டு சம்மு, செகண்டு சம்மு, இது 2 மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் சொல்லி காமிச்சிருக்கேன். இது வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஓகேவா? அதே போல் 4th ரோமன் லெட்டரில் 3rd சப்டிவிஷனும் சொல்லி கொடுத்தேன். 4th ரோமன் லெட்டரில் 4th சப்டிவிஷனும் சொல்லி கொடுத்துருக்கேன். மொத்தம் உங்களுக்கு 4 சம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா, நான் சொல்கிறது புரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா என்னோடய வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் சர்க்குலேட் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.